அனைவருக்கும் வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில கடந்த ஆண்டு வேளாண்மை துறையில கொண்டு வந்த திட்டம் தான் உழவர் அலுவலர் திட்டம் 2.0. இந்த திட்டத்திலிருந்து விவசாயிகள் பயனடைய மாட்டாங்க, விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும் சொல்லி தமிழகத்துல அனைத்து விவசாய சங்கங்களும் பலதரப்பு கோரிக்கைகளை முதலமைச்சருக்கு கொடுக்கும்போது முதலமைச்சர் விவசாய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல. அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் விவசாயிகள் கோரிக்கைக்கு இதுவரைக்கும் செவி செய்யாம இருக்காங்க. இந்த திட்டத்தினால 100% விவசாயிகளுக்கு பாதிப்பு தான் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறை 4 துறைகளையும் ஒட்டுக்கா இணைச்சு தொழில்நுட்ப அறிவே இல்லாதவங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இப்ப பயிர்களுக்கு என்ன பூச்சி தாக்கியிருக்கா, நோய் தாக்கியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தொழில்நுட்பமும் தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பரிந்துரையின்படி விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் பண்ணணும்னா இதுல பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும், பயிர் சேதமும் ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுவாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த திட்டத்தை உடனடியா ரத்து பண்ணணும்னு சொல்லி இளம் விவசாய சங்கத்து சார்பா நாங்க இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இன்னைக்கு பட்டய படிப்பு வேளாண்மை துறையிலும் இருக்குது, தோட்டக்கலை துறையிலும் இருக்குது. தோட்டக்கலை துறையில இன்னைக்கு பணிபுரியுறீங்க எல்லாமே ரெண்டு வருடம் பட்டய படிப்பு படிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க கொண்டு ஹார்டிகல்ச்சரை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அந்த 2 வருஷத்துக்குள்ள படிப்பு தெரியும், அந்த நாலேஜ் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 400 மாணவ மாணவிகள் தோட்டக்கலை துறையில பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்கால வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாகக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சவங்க இன்னைக்கு 4 பேருக்கு கீழே வேலை செய்யற நிலைமையில் இருக்கு. அப்ப 4 அதிகாரிகள் 4 விதமான வேலைகளை கொடுக்குறாங்க. இதனால அரசு அதிகாரிகளுக்கு பணி சுமை ஏற்படுது. பணி சுமை ஏற்படுறது மட்டும் இல்லாம மன அழுத்தமும் ஏற்படுது. அவங்களே மன அழுத்தத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி திட்டங்களை கொண்டு எங்களுக்கு எப்படி தொழில்நுட்பங்களை கொண்டு கொடுப்பாங்க? இந்த 2.0ங்கிற திட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி எல்லா விவசாய சங்கங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இளம் விவசாய சங்க சார்பா மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம்.